ஒரு நாள் காலையில் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அவசர அவசரமாக கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் போயிட்டு அவங்கவுங்க ஜாப் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆஃபீஸோட மேனேஜரும் ஆஃபீஸ்க்கு வராரு. அவரு நேரம் அவரோட கேபின்ல போயிட்டு அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ காஃபி குடிக்கிறாரு. காஃபி தெரியாம அவர் மேல கொட்டிடுது. ஸோ அதை கிளீன் பண்றதுக்காக அவர் ரெஸ்ட் ரூம் போறாரு. எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள போன மேனேஜர் திரும்ப வெளியே வரவே இல்லை. ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியலன்றதுக்காக எம்ப்ளாயிஸ் எல்லாருமே போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல மேனேஜருக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறாங்க. அங்க பார்க்கும்போது மேனேஜர் ரெஸ்ட் ரூம்ல தரையில இறந்து கிடக்குறாரு. அவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கறத போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இது கொலையா இல்ல ஏதாவது ஆக்சிடென்டா அவர் விழுந்து இறந்தாரா அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறத இந்த படத்தோட கதை. இந்த படம் பேரு கோலம். 2024 மலையாளத்துல வந்த படம். மலையாளம் மட்டும்தான், வேற எந்த மொழியிலையும் டப்பிங் பண்ணல. ஸ்டோரியை கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, இப்படி ஒரு கதை இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ படமும் அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பரா எடுத்திருக்காங்க. அந்த மேனேஜர் ரெஸ்ட் ரூம்ல விழுந்து இருக்கிறத பார்த்தா மேக்சிமம் அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியும். அவரே வழிக்கு விழுந்து இறந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ போலீஸ்க்கு ஒரு டவுட் இருக்கு, இது கொலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. அப்படி கொலையா இருந்தது அப்படின்னா ஆபீஸ்ல அத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாம ஆபீஸ்ல அவ்வளவு சிசிடிவி கேமராஸ் இருக்கு. அதையும் தாண்டி ஒருத்தர் மேனேஜரை கொண்டு இருப்பாங்கன்னா எப்படி கொண்டு இருப்பாங்க, அது எப்படி கொலையா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணுவாங்க. அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். மலையாளத்துல எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ், மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸ்ங்கிறது ரொம்பவே சூப்பரா எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. படம் பெரிய பட்ஜெட்லாம் இல்ல. படம் ஒரு நாளுக்குள்ள முடிகிற மாதிரியான கதை. ஸோ காலையில ஆஃபீஸ் போற எம்ப்ளாயிஸ் திரும்ப நைட் ஆஃபீஸ்ல இருந்து வர்றாங்க. அந்த ஒன் டே, அந்த 12 ஹவர்ஸ்ல நடக்கிறதா இந்த கதை. அதுவும் இல்லாம படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆஃபீஸ் ஒரு ஃப்ளோர்ல மட்டுமே எடுத்திருப்பாங்க. சில சீன்ஸ் ஒரு வீட்டில் எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு வீடு, ஒரு ஆஃபீஸ், இந்த ரெண்டு லொகேஷன்லயுமே படத்தை முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இப்ப பட்ஜெட் சின்னதா இருக்குன்றது எங்கேயுமே தெரியாது. ஏன்னா கதை அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஸ்கிரீன் பிளே வைஸ் சூப்பரா கொண்டு போகும். அதனால உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல உங்களுக்கு ஸ்கிரீன் பிளேவே சூப்பரா பண்ணி நல்லா எடுத்திருக்காங்க படத்தை. இதுல இருக்க ஆக்டர்ஸ் யாருமே தெரிஞ்ச முகம் கிடையாது. எல்லாருமே புது முகம் தான். சில ஆக்டர்ஸ் தான் அங்கங்க தெரிஞ்ச மாதிரி இருப்பாங்க. மற்ற எல்லாருமே புது முகம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவுமே ஒரு பிளஸ் தான் இந்த படத்துக்கு. எனக்கு மலையாள படங்கள் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அங்கதான் நிறைய புது புது கண்டென்ட் கொண்டு வருவாங்க. புது புது கதைகள், நல்ல ஸ்கிரீன் பிளே எழுதுவாங்க. ஸோ எனக்கு மலையாள படங்களும் பிடிக்கும். இந்த மாதிரி மர்டர் மிஸ்ட்ரி, இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மலையாள படங்கள் பிடிக்கும், இந்த மாதிரி மர்டர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரான படம். சீக்கிரமே பாத்துருங்க. நிறைய ட்விஸ்ட் இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு ஒன்று ரிவீல் ஆகும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிள் இருக்கு. பிரைம் இருக்கவங்க பாருங்க. அப்படி பிரைம் இல்லாதவங்க டெலகிராமில் கூட கிடைக்குது. ஸோ டெலகிராமில் கூட டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க. சூப்பரான படம். மிக்ஸ் பண்ணாதீங்க கைஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச நல்லா இருக்க படங்களை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.